சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு வெகு விரைவில் அடுத்த வருஷம் நடுப்பகுதியில் உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்து ரீச்சாலேருந்து தருவோம். இது ஒரு வித்தியாசமான முறையில் தூண் நட்டு தூணுக்கு மேலே ஒரு வளைய மண்டை போட்டு 4 பக்கத்தாலே 4 கண்டு வந்திருக்கு. இது இப்படியே வளர்ந்து இதில் வந்து அப்புறம் இதுக்குள்ளால் எப்படி தூக்கி போட்டு படர விடுற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுருக்கிறோம். இதில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200-250 தூணுகள் போட்டு 200 தர 4 கண்டண்டா 800 கண்டு கிட்ட வச்சிருக்குது. எல்லாம் பதி வச்சு எல்லாம் சட்டப்படி எல்லாம் பசலை எல்லாம் தாட்டு எல்லாம் போட்டிருக்கு. இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இது ஒரு ஆரம்ப கட்ட நிகழ்வு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் நிச்சயமாக இன்னொரு 2 மாதம் 3 மாதத்தில் இதனுடைய வளர்ச்சியை காட்டுவேன். இது எப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறோம்னு சொல்லி காண்பிக்கிறதுக்கான நோக்கம் வந்து நாங்கள் இப்படி செய்கிறோம் ஆகுன்றதுக்கு இல்லை. நீங்களும் இதே மாதிரியான முயற்சியில் எடுங்க தம்பி தங்கைகள், நல்ல பலன் பெறும். ஒரு எனக்கு தெரியல ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அவ்வளோ ஆசைங்கன்னு சொல்லி, ஆனால் ஒரு விலையுடைய பழம். மற்ற இதுக்கு நிறைய சந்தை வாய்ப்பும் இருக்குது. ஸ்டார் ஹோட்டல் எழுதுல எல்லாம் விற்கலாம், சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய வடமாகாணத்திலேயும் நிறைய பேர் இதை ஊக்குவிக்கணும், இதை கொண்டு வரினோம். ஸோ அந்த அடிப்படையில் ரீச்சாகவும் வந்து தொடங்கி இருக்குது. பார்ப்போம் இதனுடைய பருவர்கள் பலன்கள் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நீங்களும் இதை மாதிரி கொஞ்சம் முதலீடு கூடத்தான். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கண்டு வச்சு செட் பண்ணுறதுக்கு தூணுகளெல்லாம் சேர்த்து ஒரு 1 மில்லியன் கிட்ட முடியுது. அதனால் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், ஒரு வித்தியாசமாக இருக்கணும் என்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் செலவை செய்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படி தான் செய்யணும் மண்டே இல்லை. ஸோ அது ஒரு தடியை நட்டு தடியில் ஒரு வளையத்தை கட்டி போட்டு செய்யலாம். என்ன இது வளர்ந்து வரைக்கும் அந்த பாரம் கூடவாக இருக்கும், அந்த தண்டின் பாரம் வந்து சரியான பாரமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இப்படி தான் செய்யணும் மண்டே இல்லை. நாங்களும் இப்படி செய்கிறோம். ஸோ நீங்களும் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஸ்கேலில் இருந்தாலும் தொடங்குங்க. சும்மா இருக்காதீங்க, தொடங்குங்க. ஏதாவது ஒன்றை தொடங்குங்க. நிச்சயம் அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும். மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி விவசாயத்தில் ஒரு பெரிய மாற்றம். நடுவில் நாங்கள் சின்ன மரக்கறிகளை செஞ்சு கொண்டு குறுகிய வட்டத்துக்கு நிற்காமல் இப்படி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அல்லது உள்ளூர் சந்தை வாய்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பழங்கள் மரக்கன்றுகளை உற்பத்தி செஞ்சோம்னு சொல்லிச்சோன்னா ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போ நாங்கள் தனியாக செஞ்சு ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர இல்லாத 4 பேருமா சேர்ந்து செய்யல நிச்சயமாக வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதுகளை பார்த்து இந்த குலைக்கிற கூட்டத்துக்கு வந்து ஒன்றும் செய்யலாது. அது தன்னிழல் பார்த்து தானே குலைக்குமாம் நாய், தன்னுடைய நிழலை பார்த்து தானே குலைக்குமாம். அப்படி தான் சிலதுகள். அதில் ஒன்றும் செய்யலாம். அதில் விட்டுட்டு நீங்கள் ஏதாவது உருப்படியை ஏதாவது செய்து முன்னுக்கு வருவோம். வாங்க எல்லோரும் ஆளும் பேருமை உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலங்களை பயன்படுத்தி இந்த மாதிரியான சின்ன வேலை திட்டங்களை தொடங்கும்.